அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை பேட்டை நரிக்குறவர் காலனியில் கோஷ்டி மோதலில் 13 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்றதை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட தகராறில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நெல்லை டவுனை அடுத்த பேட்டை சேரன்மாக வீதி சாலையில் ரயில்வே கேட்டு பகுதியில் நரிக்குறவர் காலனி உள்ளது. இதில் நூற்றுக்கணக்கான நரிக்குறவர்கள் தங்களது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு அங்குள்ள குடியிருப்பில் வசித்து வரும் பாக்யராஜ் என்பவரது மகன் ஆதி என்ற வாலிபர் தனது மோட்டார் சைக்கிளில் திவேகமாக சென்றுள்ளார். இதை பார்த்த அதே பகுதியைச் சேர்ந்த மாயா என்பவர் அதை தட்டி கேட்டுள்ளார். அப்போது அங்கு போதையில் சிலை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பிலும் கையில் அரிவாள் மற்றும் கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் இரு தரப்பைச் சேர்ந்த பாக்கியராஜ் மற்றும் சாரதி சவுந்தரபாணி உட்பட 13 பேர் காயமடைந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மது போதையில் நள்ளிரவு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட 13 பேரும் இன்று காலையிலே அரசு மருத்துவமனையில் வெளியேறிவிட்டனர். அவர்களின் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனால் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.